குமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குழித்துறை சப்பாத்து பாலத்தில் தண்ணீர் மறுகால் பாய்ந்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திர பிரசாத், அங்க இருக்கக்கூடிய சூழலை விவரிச்சு சொல்லுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியில் மற்றும் சமவெளி பகுதிகளில் கடந்த 4 தினங்களாக தொடர்ச்சியாக இரவு பகலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் தண்ணீரானது கரைபுரண்டு ஓடி வரக்கூடிய சூழ்நிலையில் குளித்துறை சப்பாத்து பாலமும் தண்ணீரின் மூழ்கி மறுகால் பாய்ந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த முறை இதே போன்று பெய்த மழையின் காரணமாக குளித்துறை சப்பாத்து பாலத்தில் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி நடந்து சென்ற 2 சிறுவர்களை மீட்க சென்ற முதியவர் ஒருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். அதே போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருப்பதை தடுக்கும் வகையில் குளித்துறை நகராட்சி நிர்வாகம் பேரிகார்டுகள் அமைத்தும் தடுப்பு கம்பிகள் அமைத்தும் கண்காணித்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் தற்போதும் ஒரு சிலர் இந்த தடுப்புகளை மீறியும் அந்த பகுதியில் வாகனங்களை கழுவுவது, குளிப்பது, மீன் பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுப்பதற்காகவும் இந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருந்த உள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்களுடைய கள விவரங்களுக்கு.